சுவாசிகா மேம் லப்பர் பந்தில் அவங்களோட ரோல் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவும் அண்ட் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துச்சு. அண்ட் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் அவங்க எங்கள் அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஒரு சீனும் வந்து ஒரு மாதிரி செம்ம நர்வஸாக இருக்கும். ஏன்னா நான் வளவலன்னு பேசுகிற ஒரு கேரக்டர். அவங்க கூட வந்து கொஞ்சம் சீன்ஸாகவே எப்படின்னா ஒரு ஃபன்னாக ஒரு மாதிரி கேரிங்காக எமோஷ்னலாக எல்லா ஃப்ளேவர்ஸுமே இருக்கும். எவ்ரி டைம் அவங்க கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போதும் அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். பட் ஆனால் அந்த நர்வஸை வந்து ஒரு துளி கூட எனக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க ரியல் அவங்களோட பையனாக நினச்சி இந்த படத்தில் வந்து எனக்கு என் கூட அவங்க இருந்தாங்க. அண்ட் நிறைய விஷயம் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஸ்வீட். எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதோட சந்தோஷம் எனக்கு என்னென்னா, இந்த படத்துக்கு அப்புறம் சுவாசிகா மேமை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறத பார்க்குறது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். அவங்களோட வெற்றி வந்து என்னோடய பர்சனல் வெற்றியாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ஐம் ஒன் ஆஃப் தெம். அண்ட் அடுத்ததாக வந்து விஜய் ஆண்டனி சார். எல்லோரும் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். இந்த படத்தில் அவர் எப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்காரோ அப்படி ஸ்க்ரீனில் இருக்கார். அதுதான் உண்மை.